ஒக்ரானாவுக்கு பதிலா இந்த இடத்துல செக்கா வந்துட்டாங்க. சார்மன்னனுக்கு பதிலா இப்போ சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்றதுல லெனின் அவர்கள் வந்துட்டாங்க. அப்படின்னா மக்களுக்கான ஆட்சி, இந்த ஆட்சியில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்ச லெனின் கொஞ்சம் நாள்லயே இல்ல பிரச்சனை எங்கேயோ இருக்கு, அதுக்கான ஒரு உளவமைப்பா செக்காவை உருவாக்குறாங்க. அதுல ஃபெலிக்ஸ் அவர்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பாகம் 4ல பார்த்திருந்தோம். அப்போ நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, ஓகே செக்கா உள்ள வந்துருச்சு, இனி சோவியத்துல செமையான ஆட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க நினைச்சதோ நான் நினைச்சதோ இங்க நடக்கல. வரலாறு நமக்கு தப்பா கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த செக்கா அமைப்பு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மனிதர்களை கொன்று குவித்தது. அதுக்கு பின்னாடி பேக்கப்பா நின்னது வேற யாரும் கிடையாது, மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொன்ன இதே லெனின் அவர்கள் தான். கம்யூனிசத்தினுடைய ஒரு முகம் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லெனின் அவர்கள் மார்க்சிசம் அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய இன்னொரு முகம் இருக்கு. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டா கொல்லப்படுவீர்கள். இது செக்காவினுடைய இன்னொரு முகம். KGB பாகம் 5. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1917களில் செக்கா உருவாகிவிட்டது. செக்காவினுடைய தலைவரா ஃபெலிக்ஸ் அவர்களை லெனின் அவர்கள் போட்டுட்டாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் அவர்கள் அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சரியா செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா செக்கா ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு லெனின் அவர்கள் எப்போதும் சொல்ற பதில் என்னன்னா, நிறைய மக்கள் நிறைய இனக்குழுக்களா பிரிஞ்சு இருக்காங்க. இப்போதைக்கு நாம அந்த மக்களிடம் என்னென்ன கோரிக்கைகள் வந்துட்டு இருக்கு, யார் யார் நமக்கு எதிராக போராடுறாங்க அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு இந்த அமைப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ செக்காவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா, யாராவது டீ கடையில் இப்போ இருக்கக்கூடிய லெனின் அவர்களை பற்றியும் கம்யூனிசத்தை பற்றியும் தப்பாக பேசினாங்கன்னா அவங்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது, அவங்கள நாடு கடத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே செக்கா ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் செக்காவுக்கும் ஒரு தோல்வி அப்படிங்கிறது இருந்துச்சு. எக்ஸாக்டா செக்கா தொடங்கிய ஒரு வருடத்திலேயே ஆகஸ்ட் 30 1918 லெனின் அவர்கள் பார்ப்பதற்கு நார்மல் பர்சனா இருந்தாலும் அவருடைய ஸ்பீச்சை அவ்வளவு பேர் விரும்பி கேட்பாங்களாம். அப்போ ஒவ்வொரு தொழிற்சாலைகளிலும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் லெனின் அவர்களை பேச வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பா நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்போ லெனின் அவர்களுக்கு பாதுகாப்பு படை அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்குமே அப்படின்னு பார்த்தா, லெனின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் பேசும்போது யாரும் நமக்கு எதிரி கிடையாது, மக்கள் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, மக்களுடன் பேசும்போதும் மக்கள்கிட்ட அப்படியே நடந்து வரும்போதும் தன்னுடைய பாதுகாவலர்களை கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்பாராம். இதே மாதிரி ஒரு ஃபேக்டரிக்கு பேச போறார். மைக்கேல்சன் ஆர்ம்ஸ் ஃபேக்டரி தான் மாஸ்கோல இருக்கு. அந்த ஃபேக்டரியில வந்து பேசின லெனின் அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஆரவார மக்களுடைய கூட்டம், கைத்தட்டல், இது எல்லாமே போயிட்டு அப்படியே மனுஷன் நடந்து வரும்போது காம்ரேட் லெனின் அப்படிங்கிற ஒரு சப்தம் கேட்கிறது. லெனின் அவர்கள் திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி துப்பாக்கி சவுண்ட் அப்படிங்கிறது கேட்குது. ஒன்று, 2, 3 முறை துப்பாக்கி சுடப்படுகிறது. ஒரு குண்டு அப்படியே லெனின் அவர்களுடைய தாடை நெஞ்சு பகுதியிலும், இன்னொரு குண்டு லெனின் அவர்களுடைய ஷோல்டர் பகுதிகளிலும், இன்னொரு குண்டு லெனின் அவர்களுடைய கோட்லையும் பட்டு செதறுது. கூட இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பயப்படுறாங்க. ஏன்னா 2வது முறையாக லெனின் அவர்கள் இப்படி தாக்கப்படுகிறார் அப்படிங்கிறதான் செய்தி. ஆனா செக்கா தொடங்கிய பிறகு இதுதான் முதல் முறை. அப்போ செக்கா ஃபெயிலியர் ஆயிருச்சா? உடனே செக்காவுக்கு இந்த செய்தி அனுப்பப்படுது. யார் லெனின் அவர்களை சுட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி. லெனின் அவர்கள் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற அழுகை இன்னொரு பக்கம். செக்கா வராங்க. லெனின் அவர்களுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. செக்கா வந்து நிற்கும் போது ஒரு பெண்ணை எல்லாரும் கை காண்பிக்கிறார்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் ஃபானியா கிராப்லன் அப்படிங்கிறது தான். இந்த ஃபானியா அப்படிங்கிறவங்க கிவ்ல பிறந்தாங்க, அதாவது இப்போதைய உக்ரைன்ல பிறந்தவங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்க அப்படியே மாஸ்கோல இல்லாட்டி கிவ்ல இந்த மாதிரி இடங்கள்ல மாறி மாறி தங்கி இருக்காங்க. பல பெயர்கள் இந்த ஃபானியா அப்படிங்கிறவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த ஃபானியா அப்படிங்கிறவங்களும் சாதாரண ஒரு பெண் கிடையாது. இதெல்லாம் காலப்போக்கில் யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இதே செக்கா கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா செக்காவுக்கு தலையும் புரியல காலும் புரியல. யாருமே வன்முறையில ஈடுபடக்கூடாது, யாருமே போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் தடுத்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாம ஒரு பெண்ணிடம் துப்பாக்கி வந்திருக்கு. அந்த துப்பாக்கி வச்சு லெனின் அவர்களை சுட்டு இருக்காங்க. உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் லெனின் அவர்களை சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ செக்காவுக்கு பெரிய தலைவலியையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த பெண்ணினுடைய வரலாறை தேடி போறாங்க. இந்த பெண் தனியாளா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் இருக்கா, உண்மையிலேயே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இப்போ செக்கா சொல்ல வேண்டிய கட்டாயம். மக்கள் எல்லாரும், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாரும்
செக்கா வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற விவாதத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது செக்காவுக்கு தலைகுனிவும் ஏற்படும் போது செக்கா இதை நிவர்த்தி பண்ணி ஆகணும். ஸோ அந்த பெண் ஃபேனியா அப்படிங்கிறவங்கள அந்த வரலாறை தேடி போகும்போது ஃபேனியாவுக்கு சரியா கண்ணு தெரியலை. ஒருவேளை கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா லெனின் அவர்கள் அன்று உயிரோடு இருந்திருக்க மாட்டார். ஸோ கண்ணு அரைகுறையா தெரிஞ்சதுனாலையோ என்னவோ அந்த ஃபேனியா அவர்கள் சுட்டது அவங்களுடைய தாடை மற்றும் கழுத்து பகுதியில தான் வந்து அந்த புல்லட் விழுந்துச்சே தவிர நெஞ்சு பகுதிக்கு போகல. அப்ப இந்த ஃபேனியா அப்படிங்கிற அந்த பெண் யார்? அந்த கேள்விக்கான பதில் சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்றது இந்த லெனின் அவர்களுடைய அந்த கம்யூனிசம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு நேர் ஆப்போசிட்டான இன்னொரு பார்ட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லும் போதே நல்லா கவனிச்சுக்கோங்க, லெனின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றது எப்படி, அங்க ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷன்ல மெஜாரிட்டியா வின் பண்றவங்களை கீழே தள்ளி விட்டுட்டு இல்ல போல்ஷிவிக் கட்சி தான் ஆட்சி நடத்த போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுவே மக்களுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரியான கோபம் இந்த சோசியலிஸ்ட் ரெவல்யூஷனரி எஸ்ஆர் அப்படிங்கிற இந்த அமைப்புக்கும் இருக்கு. அப்ப இந்த அமைப்பால் ஈர்க்கப்பட்ட ஃபேனியா அவர்கள் உக்ரைன்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உக்ரைனில் இருக்கும் போதே இவங்களை கைது பண்றாங்க. எதுக்காக கைது பண்றாங்கன்னா, நாட்டு வெடிகுண்டை தயாரிச்சாங்க, அந்த வெடிகுண்டு கீழே விழுந்துருச்சு, அப்படி கீழே விழுந்த வெடிகுண்டு வெடித்து அவங்களுடைய உதவியாளர் ஒருத்தர் இறந்துட்டாங்க, எனவே இந்த ஃபேனியாவை நாங்கள் கைது பண்றோம்னு சொல்லி கைது பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. இது நடந்தது 1901-2 இந்த காலகட்டத்தில். 1909களில் சைபீரியாவில் அடைக்கப்பட்ட இந்த ஃபேனியா அப்படிங்கிறவங்களுக்கு கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. இதனால நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இப்போ லேபர் கேம்ப்ல தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் கண் பார்வை திரும்ப வருகிறது. 1917 வரை அவங்க சிறைச்சாலையில தான் இருந்தாங்க. ஆனா 1917 ரஷ்யால ஏற்பட்ட புரட்சி காரணமாக சார் மன்னருடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் போது எல்லாரும் சிறை கைதிகள் எல்லாரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அப்படி விடுவிக்கப்பட்டவங்க தான் இந்த ஃபேனியா அவர்களும். அப்ப இந்த ஃபேனியா அவர்களுக்கு அடுத்ததா ஒரு கோபம். ஏன்னா லெனின் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, கம்யூனிச சித்தாந்தம் இல்லாத யாராவது அரசாங்க வேலையில இருக்காங்கன்னா அவங்களை தூக்கிடுங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதனால அங்க இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வேலை பறிபோகுது. அதே மாதிரியான வேலை பறிபோன ஒரு நபரும் இந்த ஃபேனியா அவர்கள் தான். இப்போ ஃபேனியா அவர்களுக்கு எல்லா விதத்திலையும் கோபம், ஜாப் இல்ல, பார்வை சரியில்லை, நம்ம நினைச்ச மாதிரி புரட்சி அப்படிங்கிறது சரியான திசையில இல்ல, எனவே நான் லெனினை கொல்ல ட்ரை பண்ணேன், நான் தான் லெனினை சுட்டேன், நான் தான் லெனினை சுட்டுறதுக்காக துப்பாக்கி எடுத்தேன், ஆனா இந்த துப்பாக்கி யாரிடம் இருந்து கிடைத்தது அப்படிங்கறத நான் சொல்லவே மாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியா நிக்கிறாங்க. செக்காக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. மக்கள் எல்லாரும் கோபப்படுறாங்க. மக்கள் மட்டும் கோபப்படவில்லை, அடுத்தடுத்த அதிர்ச்சியான சம்பவங்கள் நடந்துச்சு. எப்படி லெனின் அவர்களை சுடுறதுக்கு அங்க ஒரு பிளான் நடந்துச்சோ அதே மாதிரி செக்காவினுடைய ஒரு பிரிவு தலைவர், அவருடைய பெயர் மௌசி அப்படிங்கிறது தான். இந்த மௌசி அப்படிங்கிற ஒரு தலைவர், உப தலைவர் அப்படின்னு சொல்லலாம், அந்த தலைவரை ஒரு நபர் கொன்னுறார். இது நடந்ததும் அதே ஆகஸ்ட் 30 தான். ஆகஸ்ட் மாதம் இப்படி 2 கொலை முயற்சி, அதுல ஒரு நபர் கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த நபர் செக்காவை சார்ந்த தலைவர் அப்படிங்கிறதும் இன்னொரு நபர் லெனின் அப்படிங்கிறதும் மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. ஆகஸ்ட் மாதம் இது நடந்துச்சுன்னா ஜூன் மாதத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போல்ஷிவிக்கினுடைய ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருந்தார். ஜெர்மன் தூதர் வில்ஹம் மிர்பக் அப்படிங்கிறவர் மாஸ்கோல வச்சு கொல்லப்பட்டிருந்தார். அப்போ 4 தலைவர்களை கொள்வதற்கான முயற்சிகள்ல 3 தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், ஒரு தலைவர் உயிர் பிழைத்து விட்டார், லெனின் அவர்கள் உயிர் பிழைத்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது செக்காவுக்கு இங்கே நிறைய பாதிப்புகள் வருது. அப்போ உள்நாட்டுல பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக்கா லெனின் அவர்கள்ட்ட சொல்றாங்க. லெனின் அவர்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, உள்நாட்டுல பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செக்காவுக்கு கூடுதலா பவர் கொடுக்குறாங்க. சொல்லப்போனா நிறைய பேரை கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்க என்ன நடந்துட்டு இருக்கு, யார் என்ன செய்யறாங்க, யார் யார் எதிரிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்து செக்கா எல்லாரையும் கைது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் எப்படி உக்ரைனாவுக்கு எதிராக ஒரு படை கிளம்பியதோ அதே மாதிரி செக்காவுக்கு எதிராக ஒரு படை கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த படையினுடைய பெயர் தான் வெள்ளை இராணுவம். வெள்ளை ராணுவம் உருவாயிருச்சுன்னா வெள்ளை ராணுவத்துக்கு மட்டும் டெடிகேட்டடா ஒரு டீம் வேணும். செக்காவினுடைய இன்னொரு பிரிவு அப்படிங்கிறது உருவாகுது. அதனுடைய தலைவராக மிக்கைல் செர்கோவிச் கெட்ரோவ் அப்படிங்கிறவர் தலைவராக்கப்படுகிறார். இந்த பிரிவு, இந்த வெள்ளை ராணுவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கிளர்ச்சியாளர்களின் மத்தியில் ஊடுருவி அவங்க என்னென்ன செய்யறாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான். என்னடா இதே கதையை தானே ஜார் மன்னருடைய ஆட்சி காலத்திலையும் உக்ரைனாவுக்கு எதிராக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ்,
வரலாறு திரும்புகிறது. ஆனா போன முறை மன்னராட்சி, இந்த முறை சர்வாதிகாரியான ஆட்சி. சர்வாதிகாரத்துக்கு எதிராக, கம்யூனிசத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசப்பட்டாங்களோ அவங்கள வேட்டையாடக்கூடிய படலம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஃபேனியா அவர்களை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியே ஃபேனியா அவர்களை நிக்க வச்சு சுட்டு கொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த செக்கா அவர்களுடைய ஒரு தலைவரை கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சு ஒரு 18 நபர்களை பிடித்து மக்கள் முன்னாடி கொல்றாங்க. மக்கள் மத்தியில பீதி அப்படிங்கிறது ஏற்படுது. எல்லாரும் செக்காவுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. செக்கா அறிக்கை கொடுக்குது, நாங்க சாதாரண மனிதர்களை கொல்லவில்லை, எல்லாருமே குற்றவாளிகள், மக்களும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், ஒவ்வொரு கிராமத்திலையும் செக்காவினுடைய கிளை அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களை அவங்களுடைய உளவு வேலையில ஈடுபட வைக்க செக்கா ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் செக்காக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. நிறைய பேர் தவறான உதவிகளை கொடுப்பதற்கு ட்ரை பண்றாங்க. தவறான உதவிகள் கொடுத்த நபர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இப்போ தவறான உதவிகள் கொடுத்தவர்களுடைய எண்ணிக்கை வெகுவா குறையுது. கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் படுபயங்கரமான இன்ஃபர்மேஷன். செக்காவினுடைய அடுத்த லெவல் அப்படிங்கிறத செக்கா அடைந்து கொண்டே இருக்கிறது. சொல்லப்போனா ரஷ்யாவில் ஏற்பட்ட உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதற்கு லெனின் அவர்களுக்கு பெரிதும் கை கொடுத்தது செக்கா தான். செக்காவால் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அந்த நேரத்தில் ஒரு 2 லட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இததான் முதல் ரெட் டெரர் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அப்போ முதலாவது ரெட் டெரர் அப்படிங்கிறத செய்ததே கேஜிபியினுடைய முன்னாள் அமைப்பான செக்கா தான். இது மட்டும் கிடையாதுங்க. 2வது உலகப் போர்ல தானே அங்க இருக்கக்கூடிய சிறை கைதிகளை மிகப்பெரிய அளவுல கொடுமைப்படுத்துவதற்காக சில செப்பரேட்டான செல்ஸ், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்திரவதை கூடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இந்த சித்திரவதை கூடங்கள் உருவாக்கப்பட்டதும் இதே செக்கா லெனின் அவர்களுடைய அந்த காலத்துல தான். பெருசா கம்யூனிஸ்டை எதிர்த்து பேசினா சித்திரவதை கூடங்கள் உங்களுக்கு தயாராக இருக்கும். சித்திரவதை கூடங்கள் மட்டும் கிடையாது, ஹியூமன் கிளவுஸ் அப்படிங்கிறது. இந்த கைவிரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த கைவிரலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொலியை அப்படியே பிரிச்சு எடுத்துருவாங்களாம். அப்படி பிரித்து எடுப்பது மட்டும் கிடையாது, ட்ரம்முக்குள்ள நிறைய ஆணிகளை போட்டு அதுக்குள்ள மனிதர்களை விட்டு அந்த ட்ரம்மை உருட்டி விட்டுருவாங்க. அப்ப அந்த ஆணி குத்த செய்யாத தவறை கூட நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கொண்டு அவங்க தண்டனைக்கு தயாராகுவார்கள். தண்டனைனா மரண தண்டனை தான். இந்த சித்திரவதைக்கு மரணம் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி தங்களுடைய உயிரை விட்டவர்கள் 1000 அப்படின்னு சொல்றாங்க. செக்காவினுடைய கொடுங்கோல் அப்படிங்கிறது ரொம்ப பெருசா மாறிக்கிட்டே இருக்கு. செக்கா வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்ட யாராவது ஒரு குரல் உயர்ந்தால் கூட அவங்க கைது செய்யப்பட்டார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலேயும் லெனின் அவர்களுக்கு இது சுத்தமா புரியல. நம்ம நல்லதுக்காகத்தான் இது நடந்துட்டு இருக்கு, நம்முடைய உள்நாட்டு புரட்சியை அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு செக்கா கண்டிப்பா தேவைப்படுது, வெளிநாட்டு நபர்கள், வெளிநாட்டு அரசாங்கங்கள் கம்யூனிஸ்ட வேட்டையாட காத்துட்டு இருக்காங்க, அவங்கள உள்நுழையாமல் பாதுகாப்பது செக்கா தான் அப்படின்னு சொல்லி நம்பினார் லெனின் அவர்கள். இன்னும் செக்காவுக்கு தலைவலி என்னன்னா, நிறைய பேரை பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வைக்க முடியல. லெனின் அவர்களிடம் செக்கா கேட்குது, எங்களுக்கான ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. லெனின் அவர்களும் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை உருவாக்குகிறார். 3 நீதிபதிகள் அப்படின்னு சொல்ற அந்த நீதிமன்றத்துல செக்காவினுடைய வழக்கு மட்டும்தான் விசாரிக்கப்படும். உடனடியா தீர்ப்பு கொடுக்கப்படும். தீர்ப்பு கொடுத்த 3வது நாள் தீர்ப்பு நிறைவேற்றப்படும். அவங்க நல்லது செஞ்சிருக்காங்களா, கெட்டது செஞ்சிருக்காங்களா, அவங்களுடைய குழு என்ன, அந்த குழு எந்த இனத்தை சார்ந்தது அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த தீர்ப்புகள் மாறிய வரலாறும் இருக்கின்றன. ஆனா மெஜாரிட்டியான தீர்ப்பு மரண தண்டனை மட்டும்தான். இந்த நீதிமன்றத்தை ட்ரோய்காஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். நீங்க கூகுள்ல தேடி பார்க்கலாம். ட்ரோய்காஸ், ரெட் டெரர், ஒயிட் ஆர்மி, இது எல்லாமே வரலாற்றுல நம்ம படிக்காத ஒரு கருப்பு பக்கம். கம்யூனிசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தரவுகள் அப்படின்னு சொல்லலாம். 1917 ஃபெலிக்ஸ் அவர்கள் செக்காவை தொடங்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப வெறும் 23 நபர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. 1918வது வருடம் 10,000 நபர்களாக மாறுகிறார்கள் செக்கால வேலை செய்யக்கூடிய நபர்கள். 1973 செக்கிஸ்டுகள் அசுர வேகமாக வளர்கிறார்கள். உத்தேசமான எண்ணிக்கை 4.9 லட்சமாக உயர்கிறது. 1986 7 லட்சம் செக்கிஸ்டுகள் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுதான். அரசாங்கத்துக்கு எதிராக அப்படிங்கிறது இல்ல, இது கம்யூனிசத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள். நாங்கள் செக்கிஸ்டுகள் அப்படின்னு சொல்லி கம்யூனிசத்தை பாதுகாப்பதற்காக மட்டும் மாற்றப்படுகிறது இந்த செக்கா. அப்ப இவ்வளவு நாள் இந்த செக்கா செய்தது எல்லாமே உள்ளூர் அரசியல், உள்ளூர்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். வெளிநாட்டுக்கு நிறைய பேர் தப்பிச்சு போறாங்க, வெளிநாட்டுல நம்மளை தப்பா பேசுறாங்க, இதற்கென்று செக்காவில் ஒரு கிளை அமைப்பை உருவாக்க வேண்டும், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்து உருவாகுது. அதற்காக தனியா ஒரு அமைப்பை தொடங்குறாங்க. அந்த அமைப்பு தான் WIB,
வார் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இந்த வார் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல யார் யார் தவறு பண்றாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கம்யூனிச எதிர்ப்பாளர்கள் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பது மட்டும்தான். ஆனா அவங்கள உளவு வேலை செய்வதற்கு தனியா இன்னொரு அமைப்பையும் தொடங்குறாங்க. அந்த அமைப்பின் பெயர் INO, வெளிநாட்டு உளவு பிரிவு அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். ஸோ வெளிநாட்டு உளவு பிரிவு தொடங்கியாச்சு. WIB அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்களை மிகப்பெரிய அளவில் கேட்டகரி பண்ணுறதுக்கு ஒரு குழு தொடங்கியாச்சு. இந்த பக்கம் செக்கிஸ்டுகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்தியாச்சு. ஆனால் அடுத்ததா ஒரு பெரிய அடி விழப்போகுது. லெனின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அந்த புல்லட் பட்டதோ இல்லை அவரை கொலை முயற்சி அப்படின்னு சொன்ன அதனுடைய தாக்கமோ எண்ணமோ அவருக்கு நிறைய ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. 1918 ஆகஸ்ட் 30 துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதுலேருந்து எக்ஸாக்டா 5.5 வருடங்களுக்குள்ளேயே லெனின் அவர்கள் இறந்துடுறாங்க. லெனின் அவர்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த ஒரு செக்காவினுடைய ஆட்டம் கம்மியானதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்தது வந்தது ஸ்டாலின் அவர்கள், ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். ஹீரோவா நம்ம ஜோசப் ஸ்டாலின் அவர்களை பார்த்திருப்போம். ஆனா அவருக்கு பின்னாடி இன்னொரு மறுபக்கம் இருந்துச்சு. செக்கா இன்னும் கொஞ்சம் குரூரமான ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தார்கள். ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸுக்கு நிறைய வேலை வந்துச்சு. சித்திரவதை கூடங்கள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டன. ஹிட்லருக்கு இணையாக ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் அவருக்கு எதிராக இருந்த நபர்களை கொஞ்சம் குவித்தார் என்று சொன்னால் மிகையல்ல. இவ்வளோ நாள் நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? KGBனா நிறைய நல்ல விஷயம் சொல்லியிருப்பான், நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பீங்க. ஆனா இவ்வளோ பெரிய ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. ஆனா இதன் பிறகு KGB கொஞ்சம் கொஞ்சமா உருமாறும். அதுவும் நம்முடைய அடுத்தடுத்த பாகங்கள்ல வரும். இந்த செக்கா அப்படிங்கிற அமைப்பு இங்கிலாந்தினுடைய உளவு பிரிவை சார்ந்தவர்கள் நிறைய பேரை லெனின் அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கைது பண்றாங்க. அங்கே உள்நாட்டு புரட்சி அப்படிங்கிறது முறியடிக்கப்படுகிறது. லெனின் அவர்கள் சொல்றாங்க, நிறைய உளவாளிகளை நம்ம கைது பண்ணியிருக்கோம், நிறைய உள்நாட்டு கலவரங்களை தடுத்து இருக்கிறோம், நிறைய உள்நாட்டு போர்களை தடுத்து இருக்கிறோம், நிறைய உள்நாட்டு கயவர்களை கைது பண்ணியிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் செக்கா தான். என்டையர் கிரெடிட் செக்காவுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ செக்காவை எதிர்த்து யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு கிராமங்களிலும் செக்கா ஊடுருவி விட்டது. சொல்லப்போனா பல மனிதர்கள் அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் இந்த மனிதனை வேவு பார்த்துட்டு இருக்கான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படித்தான் சோவியத் யூனியன் ரஷ்யால வேவு உளவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஊறி இருக்கிறது என்பதற்கான ஆழமான பதிவு. இந்த ஆழமான பதிவிலிருந்து நம்ம தெரிந்து கொண்டது, ஒருத்தனையும் இன்னொருத்தன் நம்பவே மாட்டான், ஒரு உளவு பார்வையுடன் தான் பார்த்து கொண்டிருப்பான். சார் மன்னருடைய ஆட்சி காலத்திலிருந்து, ஒக்ரானால இருந்து, இப்போது வந்திருக்கக்கூடிய செக்கிஸ்டுகள் வரை, அடுத்ததா வரப்போகக்கூடிய KGBயிலிருந்து நீங்க அடுத்தடுத்த ஆப்ரேஷன்ஸை பார்க்கலாம். அப்போ முதல் ஆப்ரேஷனை பார்த்துட்டோம், அதாவது ரெட் டெரர் அப்படிங்கிறது. அடுத்த ஆப்ரேஷன் எல்லாம் வேற வேற நாடுகள்ல வேற வேற யுக்திகளுக்காக வேற வேற லாபங்களுக்காக செய்யப்பட்டது. அதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு KGB பாகம் 6க்காக காத்திருங்கள். இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு வரலாறு. நிறைய பேருக்கு இது சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஷேர் பண்ணலாம். வியூஸ் கம்மியாக இருக்கும், எனக்கு தெரியும், இது போக போக தான் ஓடும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நினச்சா இதை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேலிஸ்ட்டாக மாற்ற முடியும். நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது. கிட்டத்தட்ட 4 புத்தகங்கள் ஒரே நேரத்தில் வாசிக்கப்படுகின்றன. நானும் அந்த 4 புத்தகத்தையும் வாசித்து இதெல்லாம் சரியாக இருக்கா, சில புத்தகங்களில் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் இல்லை, சில விஷயங்கள் தப்பாக இருக்குது, இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய ஒர்க் இருக்குது. நீங்களும் எனக்காக ஒரு 4 நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.